திருவெண்ணைநல்லூரில் உண்டு உறைவிட பள்ளியை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மாணவர்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, தற்பொழுது அந்த மாணவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனவா? மாணவர்களை எங்கு கொண்டு செல்கிறார்கள்? என்ன விவரம்? நிச்சயமாக ராதா, விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று முதல் மிக கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக திருவெண்ணைநல்லூர் பகுதியில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் அங்கு செயல்பட்டு வரும் உண்டு உறைவிட பள்ளியில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் 130க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் மழையின் காரணமாக அதிக அளவிலான மழைநீர் பள்ளியின் வளாகத்தில் புகுந்தது. ஏனெனில் அங்கு பக்கத்தில் உள்ள ஏரியில் இருந்து பள்ளியின் வளாகத்தில் மழைநீர் புகுந்ததால் பள்ளி 5 அடிக்கு மேல் மழைநீர் சூழ்ந்து உள்ளது. இது குறித்து திருவெண்ணைநல்லூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பள்ளிக்கு சென்ற தீயணைப்பு துறையினர் மாணவர்களை கயிறு மூலமாகவும் தோளில் சுமந்தவாறவும் மீட்டு அருகில் உள்ள மேடான பகுதியில் தங்க வைத்துள்ளனர். மேலும் பள்ளி மாணவர்கள் நலன் கருதி மாணவர்களை மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு தங்க வைக்க வேண்டும் என பெற்றோர்கள் தரப்பில் கோரிக்கையானது எழுந்துள்ளது. ராதா, திருவெண்ணைநல்லூரில் உண்டு உறைவிட பள்ளியை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மாணவர்கள் அவதி அடைந்த நிலையில் தற்பொழுது தீயணைப்புத் துறையினர் அங்கு விரைந்து வந்து மாணவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பான இடங்களில் மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். தற்பொழுது மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் அங்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக அவர்கள் தற்போது தற்காலிகமாக அருகில் உள்ள மேட்டு பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பில், பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் செய்து வரப்பட்டு வருகிறது. மேலும் அவர்கள் அங்கிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைக்க கோரிக்கையானது எழுந்துள்ளது. ராதா, தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.